3 தசாப்த கால உள்நாட்டு போரின் போது கூட கண்டிராத வகையில் அதிர்ச்சியிலும் பயங்கரத்திலும் முழு நாட்டையும் ஆழ்த்திய ஈஸ்டர் தாக்குதல் 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. நிசப்த நேரத்தில் ஒரு சத்தம் காதுகளை கிழித்து கொண்டு எழுந்தது. அந்த மோசமான நாளில் 3 தேவாலயங்கள் மற்றும் பல ஆடம்பர ஓட்டல்களிலும் 10 தற்கொலை குண்டுதாரர்களினால் ஏக காலத்தில் ஒருங்கிசைவான முறையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 272 பேர் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இவர்களில் முழு குடும்பங்களும் பெற்றோருடன் பிள்ளைகளும் இலங்கையின் அன்பையும் நட்பிணக்கத்தையும் அனுபவிக்க வந்த வெளிநாட்டவர்களும் அடங்குவர். ஆராதனை எங்கும் ஆரம்பிக்கும் வேளையன்று ஆராதனை முடிவதற்கு இடையில் எல்லாமே முடிந்துவிட்டது. உயிர்த்த ஞாயிறிலே உயிர் நீர்த்தவர்கள் இறுதி ஆராதனை கூட முடியும் வரை அமரவிடவில்லை அந்த ஈரமில்லா நெஞ்சங்கள். தேசத்தாய்க்கு தேடி வந்த அவலமாயுது. நீர்கொழும்பு புனித செபஸ்தியர் தேவாலயம், கொழும்பு புனித அந்தோனியார் தேவாலயம், மட்டக்களப்பு புனித சீயோன் தேவாலயம் ஆகியவற்றில் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த அவல சம்பவம் நடந்தது. மேலும் கொழும்பு நடுப்பகுதியில் அமைந்துள்ள சங்க்ரிலா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய 3 நட்சத்திர உணவு விடுதிகளிலும் வெடித்தன. காலை 8:30க்கும் 9:15க்கும் இடையில் இலங்கை தேசம் இரத்த வெள்ளத்தில் குளித்து முடித்தது. 2 மாதங்களாக நாடு முழுவதும் முடங்கி போய் கிடந்தன. பசுமையான தேசத்தில் சுகமாய் வாழ்ந்து சுதந்திரமாய் நடமாடுவது எமக்கு கிடைத்த வரம் அல்லவா? இலங்கை தாயை இழப்பில் ஆழ்த்திய அந்நாளின் 5 ஆண்டு நினைவு நாள் என்று ஆழ்ந்த இரங்கல்கள் தவிர்த்து வேறு என்ன செய்துவிட முடியும்?